அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங் எவ்ரிபடி. குட் ஈவினிங். சூப்பர். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் கேட்டிருக்கீங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் கம்பைல் பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் ஹாவ் டைம், பட் ஐ வில் ட்ரை. ஓகே, வணக்கம். ஓகே குட், ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டாபிக்ஸ் தான் வந்திருக்கு. எடிட்டோரியல்லையும் பெருசாக எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பெரிய நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிபிஐ ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிபிஐயோடைய இதில் ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கன்சென்ட், ஜென்ரல் கன்சென்ட், அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக் கன்சென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அதே நேரத்தில் சிபிஐ அதோடைய காஸ் ஆஃப் ஆரிஜின் என்ன, அதுக்கப்புறமா அதோட டைரக்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு, அதுக்கப்புறமா அதோடைய கிரிட்டிசிசம்ஸ் என்ன, அதுக்கூட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் ஆஃப் சிபிஐ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜெயரஞ்சன் அவர்களுடைய ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் ஸ்டேட்ஸுக்கு ரொம்ப கம்மியாக ஈவன் தோ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஸ் ரெக்கமெண்டட் 42% ஆஃப் டிவால்யூவேஷன் அண்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் 41% ஆஃப் டிவால்யூவேஷன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஏன் கம்மியாக வருதுன்ற அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து சதர்ன் சில்க் ரூட் பற்றி, அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஃபெஸ்டிவல் பிஜ் உத்சவ் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளம் செட் அப்படிங்கிற அந்த ஒரு டைப் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் அந்த முறையில் எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பகிரப்பட்டது. அதுக்கப்புறமா விம்பிள்டன், அந்த ஃப்ரெஞ்ச் ஓப்பன் விம்பிள்டன். ஸோ ஸ்போர்ட்ஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் ஒன்று அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஐயை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்போ சிபிஐயோடைய ஆரிஜின் என்ன? ஓகேங்களா? அந்த ஆரிஜின் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன அவங்களுடைய உண்மையான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே இன்வெஸ்டிகேட் த கேசஸ் ரிலேட்டட் டு கரப்ஷன். மெயினாக அவங்களுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன், அதுக்கப்புறமா எக்கனாமிக் கிரைம்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஓகேங்களா? இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல் ப்ரூஃப், அப்புறமா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தே வில் ப்ரொவைட் த இன்வெஸ்டிகேஷன். ஓகேங்களா? தே வில் ஹாவ் த இன்வெஸ்டிகேஷன். அப்போது அவங்களுடைய ஆரிஜின் என்ன, சிபிஐயோடைய ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1941-42 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆல் நோ திஸ் இஸ் த பீரியட் பிட்வீன் த வேர்ல்டு வார் 2. ஓகேங்களா? வேர்ல்டு வார் 1939 ஆரம்பித்து 45 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த டைமில் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அண்ட் சப்ளை இதில் ஒரு வெப்பன் ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஊழல் நடக்குது, கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸுக்கு தெரிய வருது. அப்போ இந்த கரப்ஷனை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் கிரியேட்டிங் அ ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அந்த இது யூனிட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களுடைய பணியை நல்லா சிறப்பாக செஞ்சதுனால தே ஆர் கிவன் ஸ்டாட்டுட்டரி பொசிஷன் அண்டர் த ஆக்ட் கால்ட் அஸ் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இன் 1946. ஓகேங்களா? வெறும் அந்த வார் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருந்த அந்த அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை இட் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சென்டர். ஓகேங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட், சென்டரோட எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கரப்ஷன் ரிலேட்டடான கேசஸை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இட் இஸ் கெப்ட் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்.
ஹோம் அஃபேர்ஸோடைய ஜூரிஸ்டிக்ஷனில் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வெல் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் அ ப்ரீ இண்டிபெண்டன்ட் ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் நிறைய கரப்ஷன் ரிலேட்டடான கேசஸ், ஸ்கேம்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிவிஜுவல் ஸ்கேம்ஸஸ்லாம் வெளில வருது. ஓகே, அந்த டைமில் இன் 1963 தேர் இஸ் அ கமிட்டி. ஓகேங்களா? அந்த கமிட்டி பேர் வந்து சந்தானம் கமிட்டின்னு பேர், சந்தானம் கமிட்டி. ஓகேங்களா? இந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷன் ரிலேட்டடான கேசஸை எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அதுக்கிட்ட நம்ம விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இதோட ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் கிவன் டு த CBI வாஸ் கிரியேட்டட். பிகாஸ் ஆஃப் திஸ் ரெக்கமெண்டேஷன் ஒன்லி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற அந்த பாடியை கிரியேட் பண்ணுறாங்க. திஸ் பாடி derives its power from Delhi Special Police Establishment Act. இந்த ஆக்டோடைய இந்த ஆக்டின் கீழே தான் அந்த பவரை வந்து இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கரப்ஷன் ரிலேட்டடான கேசஸில் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற பவரை சிபிஐ வந்து இந்த ஆக்ட்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்க. அப்போது சிபிஐங்கிறது வெறும் ஹோம் அஃபேர்ஸோடைய ரெசல்யூஷனால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. It is neither constitutional nor statutory body. ஓகேங்களா? சிபிஐ கான்ஸ்டிடியூஷனலால் கிரியேட் பண்ணப்பட்ட பாடியும் கிடையாது, ஒரு ஆக்டால் கிரியேட் பண்ணப்பட்ட பாடியும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ ரெசல்யூஷனால் கிரியேட் பண்ணப்பட்ட பாடி விச் டிரைவ்ஸ் இஸ் பவர் ஃப்ரம் சென்ட்ரல் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? இப்போ அதோடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஹோம் அஃபேர்ஸ்லையும் இல்லை, இட் ஹாஸ் பீன் ஃபர்தர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் பப்ளிக் அஃபேர்ஸ் அண்ட் பென்ஷன் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பப்ளிக் கிரிவன்சஸ். ஓகேங்களா? பப்ளிக் கிரிவன்சஸ் அண்ட் பென்ஷன் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சிபிஐயோடைய அந்த ஓவரால் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போத்திக்கான ஆர்ஜின். சிபிஐக்கான ஆர்ஜின் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் வருது. இதோடைய பவர் எங்கேருந்து வருது? இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய டைரக்டர், சிபிஐயோடைய டைரக்டர். சிபிஐயோட டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, he only will also act as the inspector general of Delhi special police establishment. ஓகேங்களா? சிபிஐயோட டைரக்டர் தான் டைரக்டர் ஆஃப் த சிபிஐயாகவும் இருப்பார், அதே மாதிரி டெல்லி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாகவும் இருப்பார் அக்கார்டிங் டு த ஆக்ட். அப்போ இவர் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைரக்டர் is appointed, the director is appointed by the central government. Central government தான் வந்து இந்த டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க for a fixed tenure of 2 years. Fixed tenure of 2 years. ஓகேங்களா? இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினித் நாராயணன் அப்படின்ற ஒரு கேஸ் வருது. வினித் நாராயண், அந்த வினித் நாராயணன் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் அந்த சிபிஐயோடைய சிபிஐ டைரக்டர்ஸுக்கு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸாவது ஃபிக்ஸ்டு டென்யூர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த கோர்ட்டிலுடைய அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, 2003 சிவிசி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் போடுறாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிற அந்த ஆக்ட். இந்த ஆக்டின் கீழே வந்து சிபிஐயோட டைரக்டருடைய அந்த டென்யூரையுமே வந்து 2 இயர்ஸுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. He is appointed by the central government, ஆனால் recommended by a select committee. ஓகேங்களா? யார் வந்து அவரோட பேரை வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, select committee of 3 members which has Prime Minister of India. அதுக்கப்புறமா வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஓகேங்களா? லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க. ஓகே, அதனால தான் இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷன்ற அந்த போஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை, சில நேரங்களில் இல்லாமல் போகும். 16th and 17th லோக்சபாவில் லீடர் ஆஃப் அப்போசிஷனே கிடையாது. அப்போது இந்த டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர் ஆஃப் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க வந்து இதில் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சிஜேஐ ஆர் நாமினி ஆஃப் த சிஜேஐ. இவங்களில் யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம்.
ஸோ இந்த 3 பேர் கொண்ட குழு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ண அந்த இதுவை அப்பாயிண்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டைரக்டரை பற்றி. அதுக்கப்புறம் இவருடைய அந்த டென்யூரை வந்து நம்மளால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? 2 இயர்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு. அப்போ இந்த டென்யூரை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் டென்யூர் கேன் பி எக்ஸ்டெண்டட். த டைரக்டர் ஆஃப் சிபிஐ டைரக்டருடைய டென்யூரை யூ கேன் எக்ஸ்டெண்ட் அப் டு 5 years. அதாவது 5 yearsனா இன்க்ளூடிங் த 2 ஃபிக்ஸ்டு இயர். அப்படின்னா உங்களால் வந்து எக்ஸ்ட்ராவாக 3 years வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் 3 years ஒரே அடியாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஆனுவலாக தான் உங்களால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஆனுவலாக எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் அகெயின் ஹாவ் த ரெக்கமெண்டேஷன் of select committee involving prime minister, leader of opposition and CJI. ஓகேங்களா, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக், ஓகேங்களா, பப்ளிக் சேஃப்டி, ஓகேங்களா, பப்ளிக் சேஃப்டிக்காக அவங்களால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அந்த ரீசன் ஷுட் பி கிவன் இன் ரைட்டிங். எதுக்காக நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போ ரைட்டிங்கில் நம்ம கொடுக்கறது ஒரு 3 வருஷம் உங்களால் வந்து ஒவ்வொரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்போ மேக்ஸிமம் ஒரு சிபிஐ டைரக்டரால் எவ்வளோ நாள் வந்து இருக்க முடியும் அந்த பதவியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய டைரக்டர். அதுக்கப்புறமா வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த சிபிஐ. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த சிபிஐ இஸ் ஃபங்க்ஷன்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல். அதுக்கப்புறம் கரப்ஷன் ரிலேட்டடாக வரும் பொழுது, ஏன் கரப்ஷன் ரிலேட்டடாக வரும்போதுனா அப்போ வேறு இதுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நிறைய 3 கைண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சிபிஐயில் அதுக்குள்ளே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போ கரப்ஷன் ரிலேட்டடாக வரும்போது மட்டும் தே வில் பி கம் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவாங்க. மற்ற க்ரைம்ஸ் எல்லாம் வந்து அவங்க இப்போது பார்க்குறாங்க அப்படின்னும் போது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அந்த டிஓபிடி அந்த இதுவோட வந்துடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ சிபிஐயோட ஃபங்க்ஷன், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த சிபிஐ? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சிபிஐ அப்படின்னு வரும்போது மெயினாக சிபிஐனால நமக்கு என்ன தெரியும்? தே வில் இன்வெஸ்டிகேட் கரப்ஷன் ரிலேட்டட் எக்கனாமிக் கரப்ஷன் ரிலேட்டட் அஃபென்சஸ், அதுக்கப்புறமா வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ், அப்புறம் சீரியஸ் கிரைம்ஸ். எது ஒன்றாலும் அவங்களால வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இப்போ ஒரு மர்டர் வருது, அதை கூட அவரால் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் வந்து இறந்து போனார். ஓகேங்களா, ஹி ஹாஸ் பீன் அசாசினேட்டட். ஓகே, ஸோ அவருடைய அந்த எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற அந்த விசாரணையை சிபிஐ கிட்ட மாற்றணும் அப்படின்ட்டு வந்து அந்த தேசிய கட்சியுடைய தலைவர் வந்து இங்கே வந்தப்போ பேசினாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எந்த க்ரைமை வேணும்னாலுமே வந்து உங்களால் வந்து சிபிஐக்கு மாற்ற முடியும். ஓகேங்களா, ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரைமை மாற்றுறதுக்கு we need important thing which is called as consent of the state government. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6 வந்து இதை சொல்லுது. செக்ஷன் 6 ஆஃப் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். செக்ஷன் 6 ஆஃப் த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த கன்சென்ட்டை பற்றி பேசுது. இந்த கன்சென்ட் வந்து 2 வகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கன்சென்ட். அதுக்கப்புறம் there is another type of consent which is called as specific consent. General consent
அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் கன்சென்ட். ஜென்ரல் கன்சென்ட்னா என்னன்னா ஜென்ரலாக அதாவது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து சிபிஐ வந்து அந்த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இஃப் சிபிஐ தாட்ஸ் தட் இட் ஷுட் இன்டர்வைன் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் தே கேன் இன்டர்வைன் வித்தவுட் த பெர்மிஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன் பெர்மிஷன் வேணும் அப்படின்னா ஷெட்யூல் 7 படி 7th ஷெட்யூல் படி லா அண்ட் ஆர்டர் அதுக்கப்புறமா வந்து போலீஸ் these and all ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. அப்போது போலீஸ் வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஜென்சியால் மூக்க நுழைக்க முடியாது ஸ்டேட்டுடைய பர்மிஷன் இல்லாமல். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா முதல்லையே வந்து ஜென்ரலாக வந்து அந்த கன்சர்ன்டு ஸ்டேட்ஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துட்ருப்பாங்க. எங்களோட கன்சென்ட் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் எதனா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் ஜென்ரல் கன்சென்ட். அப்படி கொடுக்காத ஸ்டேட்ஸுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து கன்சென்ட் வாங்கணும். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பெசிஃபிக் கன்சென்ட். இதனுடைய அடிப்படையில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கொடுத்து வச்சுருந்த இந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, அதில் ஒரு ஸ்டேட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், கேரளா, ராஜஸ்தான், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், தமிழ்நாடு, இந்த மாதிரி வந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கன்சென்ட்டை வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. ஏன் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம் ஆஃப் சிபிஐ which is it is subjected to political pressure. பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு அது வந்து சப்ஜெக்ட் ஆகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ அலிஜ்ட் தட் இட் ஹாஸ் அ பயஸ், அலிகேஷன் ஆஃப் பயஸ் ஆன் த ரூலிங் பார்ட்டி. அப்போ ரூலிங் பார்ட்டிக்கு சாதகமாக வந்து அந்த சிபிஐ டிபார்ட்மெண்ட் நடந்துக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக வந்து பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸை விக்டிமைஸ் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் எங்களோட ஜென்ரல் கன்சென்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு நிறைய அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, இப்போது சிபிஐ போகலாமா வேணாமா அப்படிங்கிறதுல தான் வந்து இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு இன் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெமிஸாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் நாங்கள் வாதாடலாம் வாங்க, நம்ம வந்து இது இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆகஸ்ட் 13 வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸை எடுத்து நடத்தலான்ட்டு ஆகஸ்ட் 13 வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போது சிபிஐ பற்றி அந்த கேஸ் நடக்கிறப்ப நான் ஜஸ்ட் அப்டேட் தான் பண்ணுவேன். இப்போ நம்ம இன் டீட்டெயில்டாக பார்த்துடுறோம். ஓகேங்களா, அப்போ சிபிஐ பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா இன்றைக்கான அந்த சிபிஐ பற்றின விஷயத்தை நம்ம லிங்க்கில் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த கன்சென்ட்டு இந்த இதில் வந்து ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபங்க்ஷனில் வந்து இட் ஆல்சோ இன்வெஸ்டிகேட்ஸ் ஆன்டி கரப்ஷன், அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேட் கேசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், அப்புறமா வந்து கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் நேஷ்னல் சென்டர் பியூரோ ஆஃப் இன்டர்போலோடைய அந்த இது நம்மளோட இந்தியன் இது யார் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிபிஐ ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இன்டர்போல். அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது நம்மளுடைய இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிபிஐ ஆஃபீஸர்ஸ். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இன்வெஸ்டிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆன் கரப்ஷன். அப்போ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களுடைய கரப்ஷன் கேசஸ் எல்லாம் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சிபிஐ. ஓகேங்களா, அண்ட் தேர் இஸ் அனதர் கேஸ் விச் இஸ் கால்ட் அஸ் சுப்பிரமணிய சுவாமி கேஸ். சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இதில் வந்து there is a section called 4A, section 4A with respect to Delhi Special Police Establishment Act.
இந்த செக்ஷன் 4A என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if there is a investigation with respect to the senior bureaucrat வந்து அதோட investigation நடத்தணும் அப்படின்னா, that investigation should first requires consent or prior approval of central government. ஏன்னா bureaucrats, IAS, IPS officers என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அவங்களோட இமீடியட் பாஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். பட் ஓவரால் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், சம்பளமாக இருக்கட்டும், பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், ஓவரால் பாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போது சிபிஐ வந்து ஒரு சீனியர் பியூரோக்ராட்டோடைய அந்த கரப்ஷன் ரிலேட்டடான கேஸை ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும்னாலே தே ஹாவ் டு ஹாவ் த ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு செக்ஷன் 4A. This provision has been struck down by the Supreme Court in Subramania Swamy versus Union of India in 2014. ஓகேங்களா? against which pretext அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is unconstitutional because of it is in the violation of Article 14. Article 14 என்னது? Freedom of equality. ஓகேங்களா? So this is with respect to அந்த jurisdiction of the employees. அதுக்கப்புறம் it also handles state referred conventional crimes. இப்போ ஸ்டேட்டே வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன் வந்து இந்த கேஸை சிபிஐ நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி கேசஸையும் சிபிஐ வந்து எடுத்து நடத்துவாங்க. and then it requires the state consent to operate general or case specific. ஓகேங்களா? இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிபிஐயோட jurisdiction இருக்குது. ஓகே, பட் இப்போது அதோடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் as given the allegory of CBI is as a caged parrot. ஓகேங்களா? caged parrot which is voicing on the command of its owner அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் would have criticized the CBI. ஓகேங்களா? because of the excessive political interference. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு லீகல் பேக்கிங் கிடையாது, லீகல் பவர் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கிடையாது. அப்படின்னும் போது அவங்களுடைய ஒட்டுமொத்த பவர்ஸுமே வந்து எங்கே அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? and there is a bias allegation, misuse of central government, and then accountability issuesum இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து யாருக்குமே அக்கௌண்டபிள் கிடையாது. there is a lack of oversight mechanism. ஓகே, இடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் என்னதான் கரப்ஷன் ரிலேட்டடான விஷயத்தில் வந்து இவங்க ஈடுபட்டாலுமே, இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு இடி ஆஃபீஸர்ஸ் வந்து மாட்டினார். எதுக்கு மாட்டினார் அப்படின்னா, he itself blackmailed and a businessman. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ்மேனை அவரே வந்து பிளாக்மெயில் பண்ணுறார். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு காசு கொடுக்கல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு இடி ரைடு வந்துடுவோம். அப்போது ஏன்னா அவங்களுக்கு மேலே ஒரு ஓவர்சைட் மெக்கானிசம் இல்லாதனால தே ஆர் ஆல்சோ பிகமிங் கரப்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இஷ்யூ. இது ஓவர்சைட் மெக்கானிசம் இல்லாத ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுத வேண்டிய ஒரு அதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்ச் ஷார்ட்டேஜ். மேனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மணியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து இன்எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன், மக்கள் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயோ இல்லைனா வந்து ஒரு சிபிஐ மேலேயோ எப்பயுமே வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்எஃபெக்டிவாக தான் இருப்பாங்க, அதிகாரத்துக்கு இவங்க வந்து ஆதரவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த பெர்செப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டிலேட் இன்வெஸ்டிகேஷனுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயத்தில் வந்து இவங்க டிலே பண்ணுவாங்க. ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ராஜீவ் காந்திஸ் அசாசினேஷன். ஓகேங்களா? இப்போ கூட ட்ரம்ப் மேலே வந்து ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்து ராஜீவ் காந்தி அவர்களுடைய அசாசினேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஹேண்டில்டு பை சிபிஐ.
ஓகே சிபிஐ வந்து ரிப்போர்ட் வந்து இன்னும் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து சிபிஐயோட ரிப்போர்ட்டு டிலேட் இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே நடந்துச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை ரீப்ளேசிங் we can replace new law ஓகேங்களா சிபிஐக்கு ஒரு ஆக்ட் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஓகே டெல்லி ஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேருந்து அந்த பவரை டிரைவ் பண்ணுறதால தானே அவங்க வந்து பவர்லெஸ்ஸாக இருக்காங்க ஸோ we can derive new law இதெல்லாம் வந்து நம்மளே எழுதுனது கிடையாது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 24th பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா based on these recommendations are based on 24th parliamentary standing committee so what we can do we can replace CBI act Delhi special police act வந்து we can replace it okay and we can also increase the strength of the staff ஓட strength-ஐயும் financial resources-ஐயும் வந்து increase பண்ணலாம் அதே மாதிரி we can enhance the jurisdiction of the CBI and administratively we can empower them so these are the recommendations we can give okay so இது ஏன் இவ்வளவு டீடைல்டா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021ல there is a question ஓகேங்களா 2021ல there is a question with respect to CBI GS2ல இதை கேட்டிருந்தாங்க ஓகேங்களா jurisdiction of the Central Bureau of Investigation regarding lodging an FIR and conducting probe within a particular state is being questioned by various states இப்போ மட்டும் இது உடனே உருவான ப்ராப்ளம் கிடையாது this has been a problem this has been a federal issue இதுவுமே நம்ம federal point of viewல பார்க்கலாம் issues with respect to federalism அதுல இந்த CBI-யும் நீங்க வந்து வச்சு நீங்க மார்க் பண்ணலாம் ஓகேங்களா இந்த issues federal principle-ஓட நீங்க ஒப்பிடலாம் ஓகேங்களா அப்போ however the power of the states to withhold the consent of the CBI is not absolute என்னதான் அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து பவர் இருந்தாலுமே ஏன்னா வந்து ஸ்டேட்டோடைய சப்ஜெக்ட் வந்து 7th ஷெட்யூலில் வந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ்னு இருக்குது இருந்தாலுமே அந்த ஸ்டேட் வந்து கிவிங் த பவர் டு தேர் கன்சென்ட் அது வந்து அப்சல்யூட் கிடையாது ஸ்டேட் உடனே சொல்லிட்டாங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்களோட கன்சென்ட் வேணும் அப்படிங்கிறது பொருந்தாது ஏன் பொருந்தாது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோடைய கன்சென்ட் தேவையில்லை அதே மாதிரி ஆல்ரெடி சிபிஐ வந்து ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கன்சென்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சில விஷயங்களுக்கு வந்து சிபிஐயை பரிந்துரை பண்ணியிருக்கோம் சில கேசஸுக்கு அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பெர்மிஷன் வேணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி எக்கனாமிக் கிரைம்ஸு அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸு அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டு கிரைம்ஸு இதுக்கான ரிலேட்டடான அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய அந்த இது கிடையாது அந்த கன்சென்ட் வந்து நமக்கு தேவையில்லை அப்போது இங்கே என்ன சொல்லணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகேங்களா செகண்ட் however the power of the state withholding the consent CBI is not absolute-க்கு இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும் இது வெறும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு தான் there is also a third part explain with special reference to the federal character of India அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது with respect to the consent கொடுக்கறதுனால என்ன மாதிரியான ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அப்போ இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு ஃபெடரல் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் ஃபெடரல் ரிஃப்ட்டு அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கும் அதுக்கப்புறமா வந்து செப்பரேஷன் ஆஃப் பவரில் இஷ்யூ இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேஸை வந்து பார்க்கணும் ஓகேங்களா திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் திஸ் இஷ்யூ ஓகே அப்போது மூணு டைப்பாக நீங்கள் பிரித்து இதை எழுதணும் 250 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க 15 மார்க்கு அப்படின்னும் போது மூணு பேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த 3 பேஜில் நீங்கள் யூ கேன் ரைட் அப்போ 3 பேஜ்லேயும் 3 இதுவாக பிரிச்சுக்கிட்டு யூ கேன் ரைட் இட் ஓகேங்களா பட் இந்த ஃபஸ்ட்டு இது வந்து தே ஆர் செட்டிங் எ கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இன்ட்ரோ இங்கே கொடுத்துட்டு கான்டெக்ஸ்ட்டுங்கிறதுனால ஒரு 3 லைன் அதை பற்றி எழுதிடலாம் 4 லைன் எழுதிட்டு 4 லைனோ இல்லை 2 பாயிண்ட்டோ எழுதிட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்தே நீங்கள் வந்து ஏன் வந்து இட் இஸ் நாட் அப்சல்யூட்னு எழுத ஆரம்பிச்சிடணும் அப்சல்யூட்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு
தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஃபிஃப்த்து பாயிண்ட். அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு ஃபெடரல் கேரக்டர்னும் போது அது என்ன ஃபெடரல் கேரக்டர் வந்து எப்படி வந்து இதில் பாதிக்கப்படுது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த் பாயிண்ட் வித் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் இங்கே எழுதிட்டு யூ கேன் ஃபினிஷ் இட். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஆடிபிளா? நாட் ஆடிபிள்னு போட்டிருக்கீங்க. சிவிசி பற்றியா? சிவிசி பற்றியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வரும், நான் அப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? சிவிசி வந்து ரீசெண்டாக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சுரி பாடி தான். ஓகே, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. விச் டைப் ஆஃப் கேசஸ் கேன் இன்வெஸ்டிகேட்டட் பை இடி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த என்ன சொல்கிறது, இப்போ நடக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் கிரைம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தே டிரைவ் their பவர் வித் ரெஸ்பெக்ட் டு 2 or 3 இம்பார்ட்டன்ட் கேசஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்ட். அது என்னென்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். அப்போ மணி லாண்ட்ரிங்னு வரும்போது இடி வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து டெரர் ஃபண்டிங்னு வரும்பொழுது இடி வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து யாருமே வந்து வெளியே போகக்கூடாது, விஜய் மல்லையா மாதிரி, நீரவ் மோடி மாதிரி வெளியே போயிடக்கூடாதுன்னு எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட்னு போட்டாங்க. அதுக்கு வந்து இடி வருவாங்க. அப்போ எக்கனாமிக் அஃபென்ஸை பண்ணுறதுக்கு இடி வருவாங்க. இப்போது என்ன சார் எல்லாமே வந்து இப்போ சிபிஐ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க சிபிஐ. அப்போ இவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? வேலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக உருவாக்கப்படுறது தான் இந்த மாதிரியான இடி அந்த மாதிரியான அமைப்புகள். அதுக்கு கொஞ்சம் பவர்ஸை வந்து பிரித்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஆமாம், சிவிசியும் வந்து சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு மணி லாண்ட்ரிங் ஃபார் இடி. குட். ஸோ வாட் இஸ் த எசன்ஸ் நீட் ஃபார் த சாவரின் பார்லிமெண்ட்? சாவரின் பார்லிமெண்ட்டோடைய எசன்ஸ்னால் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. பட் சாவரினிட்டி, பார்லிமெண்ட்ரி சாவரினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பார்லிமெண்ட்ரி சாவரினிட்டி இஸ் கிவிங் ஃபுல் அத்தாரிட்டி ஆஃப் லா அண்ட் கவர்னன்ஸ் டு த பார்லிமெண்ட். அப்போ லா மேக்கிங் அத்தாரிட்டி அப்புறமா வந்து இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கும். தே ஓன்ட் ஹேவ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அட் ஆல். இப்போது லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது பார்லிமெண்ட்டுக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்காது, கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற பார்லிமெண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டின்னு அர்த்தம். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த யூகே பார்லிமெண்ட். ஓகேங்களா? யூகே பார்லிமெண்ட்டுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி இப்படியும் கிடையாது. அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே எல்லா லாவையுமே வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பார்லிமெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி, அது யூகே பார்லிமெண்ட். ஓகேங்களா? இவங்களுக்கு தான் ஒரிஜினலாக பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி இருக்கிற இது. பட் நம்மளோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லிமிட்டட் பை த பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா இஸ் லிமிட்டட் பை த கான்ஸ்டிடியூஷன். பிகாஸ் பார்லிமெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் செட் பண்ண லிமிட்ஸில் தான் அவங்க வந்து நடந்துக்கணும். ஸோ இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட். நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் விச் இஸ் கைடட் பை த கோர் வேல்யூஸ் அண்ட் த பிரின்சிபிள்ஸ் அண்ட் த ரூல்ஸ் செட் பை த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ restricted, checks and balances restricted by the judiciary, by the judicial review. ஓகேங்களா? ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்குமே ஜுடிஷியருக்குமே என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிடெக்ஸ்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா ஜுடிஷியரி இஸ் த கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஏதாவது ஆபத்து வரா மாதிரி இவங்க ஏதாவது இந்த பார்லிமெண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்ட் போடுறாங்க அப்படின்னா தே வில் கம் அண்ட் ஸ்ட்ரைக் டவுன் தட் ஆக்ட் ஆர் ஸ்ட்ரைக் டவுன் தட் செக்ஷன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயுமே நம்ம பார்த்தோம் செக்ஷன் 4A which is against the freedom of equality which is a fundamental right. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are striking down with respect to it. அதுக்கு எதிராக இருக்குது, அதனால் இதை நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்.
ஓகேங்களா. அப்போது நம்மளது கம்ப்ளீட் சாவர்னிட்டி கிடையாது. பார்லிமெண்ட், நம்மளுடைய பார்லிமெண்ட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் சாவரின், இட் இஸ் லிமிட்டெட். இட்ஸ் பவர்ஸ் ஆர் லிமிட்டெட் பை த ரூல்ஸ் செட் பை கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது அதுதான். இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு fiscal federalism we can go. fiscal federalismல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு it is this article is very beautiful. This is written by ஜெயரஞ்சன் சார். ஓகேங்களா. நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்மன் அவர். ஓகேங்களா. he is writing that first of all the devaluation of fund, devaluation of fund or taxes which is collected by the central government and given to the state government has decreased in spite of the 14th and 15th finance commission's recommendations of devaluing the fund of 42% and 41% of the taxes respectively. குறைஞ்சிருக்கு. அவங்க என்னதான் ஏற்றி சொல்லியிருந்தாலுமே 13th finance commission எவ்வளோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32% வந்து டிவாலுவேஷன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 14th finance commission which is headed by YV Reddy has recommended that 42% of the devaluation. ஆனால் நமக்கு வந்து அந்த டிவாலுவேஷன் இப்பயுமே குறைஞ்சிருக்கு. ஏறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் டேக்ஸ் கலெக்ஷன், நெட் டேக்ஸ் கலெக்ஷன்னா என்னன்னு பார்க்கணும். இந்த நெட் டேக்ஸ் கலெக்ஷன், கிராஸ் டேக்ஸ் கலெக்ஷன்னா என்னது, இருக்கிற எல்லா டேக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணுறது. கவர்மெண்ட்டால் என்னென்னலாம் வந்து அசைன்ட் அண்ட் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கோ அது எல்லாமே கிராஸ் டேக்ஸ் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் டேக்ஸ் கலெக்டட்னா என்னது, ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராஸ் டேக்ஸ் கலெக்டட்லேருந்து ஒரு பாதியை வந்து பிரிப்பாங்க. என்னத்தை வந்து கழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலெக்ட் பண்ண காசு, கலெக்ஷனுக்கு ஏற்பட்ட வந்து அந்த செலவு இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஏஜென்ட்ஸை போடணும், அதுக்கப்புறம் டேக்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸை போடணும், ஓவர்சைட் மெக்கானிசம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்குன்னு பில்டிங் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் காஸ்ட்டு, இதை வந்து கழிக்கிறாங்க. ஓகேங்களா. டேக்ஸ் கலெக்டிங் காஸ்ட் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா என்ன கழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரிக்கு கொடுக்கப்பட்ட டேக்ஸ், இதையும் கழிக்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து யூனியன் டெரிட்டரிங்கிறதுனால ஸ்டேட்டுக்கு வராது இது. ஓகேங்களா. அது வந்து யூனியனே வந்து கொடுக்குற அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் எதை கழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, taxes collected in the name of cess and surcharge. இந்த cess இல்லை சர்சார்ஜ்னு போட்டுறாங்க அப்படின்னா இட் இஸ் டோட்டலி பிலாங்கிங் டு த யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இது போகுமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை டெவால்வ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செஸ் ஆர் சர்சார்ஜ்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் டேக்ஸ் ஆன் டாக்ஸஸ். ஓகேங்களா. டேக்ஸ் ஆன் டாக்ஸஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செஸ் ஆர் சர்சார்ஜ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெட்ரோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்க. ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்போது உங்களுடைய ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஜிஎஸ்டி ஒரு 18%ன்னு வச்சுக்கோங்க, 18%. ஓகேங்களா. இந்த 18%க்கு ஒரு 0.4% என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் போடுவாங்க. ஓகேங்களா. செஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய நோக்கம் எதுக்காக கலெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் அது செஸ்ஸு. எதுக்கு கலெக்ட் பண்ணப்படுதுன்னே சொல்லாமல் கலெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் சர்சார்ஜ். இவ்வளோ தான் செஸ்ஸுக்கும் சர்சார்ஜ் டேக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம்.
ஓகேங்களா. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் 0.4% போடுறாங்கன்னா எதுக்கு இந்த செஸ்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நேஷனல் ஹைவே அப்படிங்கிறதுக்காக கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த கலெக்ட் பண்ணப்பட்ட இந்த 4% இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இதையும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த நெட் டேக்ஸ்லேருந்து இந்த மூணுத்தையும் எடுத்துடுறாங்க. செஸ் அண்ட் சர்சார்ஜ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுங்கிறார் அவர். நீங்கள் வந்து அந்த நெட் காஸ்ட்டில் செஸ் அண்ட் சர்சார்ஜ் தான் அதிகம். இப்போ 2014-15 லெவலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அப்புறம் 22-23 லெவலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து அந்த டைமில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.9 lakh crore. இப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.1 lakh crore. இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு செஸ் அண்ட் சர்சார்ஜ். அப்போ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது வரல. ஓகேங்களா. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த நெட் டேக்ஸ்லேருந்து அந்த டிவாலுவேஷன் அப்படிங்கிற அந்த இது வந்து குறையுது. அப்போது டிவாலுவேஷன் குறையிறதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு செஸ் அண்ட் சர்சார்ஜ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இந்த ரெண்டு விஷயத்தினால குறையுது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இஸ் 100% ஃபண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் எவ்வளோ ஸ்கீம்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 ஸ்கீம்ஸை வச்சுருக்காங்களாம். ஓகேங்களா. தீஸ் ஆர் த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். Okay, these flagship schemes are devised by the center but executed by the states. Responsibility states கிட்ட தான் இருக்கும், ஆனால் it is 100% funded by the central government. ஓகேங்களா. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா these are the subjects which are falling under the central subject. சென்ட்ரல் சப்ஜெக்டில் வரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா. சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி ஜாயிண்ட்லி ஃபண்டட் பை த போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் விச் நார்மலி அதோடைய இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு 60% to 40% இருக்கும். 60% சென்டர் போடுவாங்க, ஸ்டேட் வந்து 40% போடுவாங்க. இதே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு 90% சென்டரும் 10% அந்த ஸ்டேட்ஸும் போடுவாங்க. இது யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஸ்டேட்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க. இமாலயன் ஸ்டேட்ஸ் 3 இமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் 8 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். இவங்க தான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இப்போதைக்கு. ஓகேங்களா. இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 59 ஸ்கீம்ஸ் இருக்கான். ஓகேங்களா. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா த ஃபண்டிங் இஸ் டைடு டு சம்திங். ஓகேங்களா. ஆப்ளிகேட்டரி ஃபண்ட் இதை வந்து இந்த ஃபண்டிங் எடுத்து வேற ஒரு இடத்துல நம்மளால் செலவு பண்ண முடியாது. இன்னும் பெரிய ஒர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸுக்கு இப்போது நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய காசை வந்து ஒதுக்கி முதல்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் இந்த 60% ஃபண்டை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸால் எலிஜிபிள். இப்போ என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபிஸ்கல் இது இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்குதுன்னா அவங்க வந்து இந்த ஃபண்டிங்கை ஒதுக்கி செலவு பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்தி ஸ்டேட்ஸ் இவங்களால வந்து செலவு பண்ணிட முடியும். ஆனால் இதுவே வந்து புவர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அந்த இந்த இதுவை போட முடியாது. அதுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வில் பாரோ பண்ணுவாங்களா. அப்போ அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் லயபிலிட்டி வில் இன்க்ரீஸ். ஃபினான்ஷியல் லயபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் வில் இன்க்ரீஸ். இது பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா. இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் த திங் அஃபெக்ட்ஸ் த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம். ஏன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அண்ட் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், இதுக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த டோட்டல் டேக்ஸ்லேருந்து
12% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரிஷ்னரி கிராண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ டிஸ்க்ரிஷ்னரி கிராண்ட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த ஃபண்ட்லேருந்து கொடுக்குறது 12% இதுக்கு. ஓகே, அந்த 12% அப்போ வந்து டைப் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் இங்கே தான். ஓகேங்களா, அப்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாகுது. ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் இன்க்ரீசிங். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ ஆன்டி ஃபெடரல் இன் நேச்சர். திஸ் ஆக்ட் இஸ் ஆன்டி ஃபெடரல், ஃபெடரல் ஸ்பிரிட்டுக்கே வந்து எதிரானது அப்படிங்கிற மாதிரி த ஆத்தர் இஸ் அக்யூசிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டிக்கலில் இருக்குது. ஒரு வாட்டி போய் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரீஸ் அண்ட் ட்ரேட் ஃப்ளரிஷ்ட் அமங் த சதர்ன் சில்க் ரூட். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? சிபிஐ டைரக்டருக்கு இம்பீச்மெண்ட் மாதிரி எதுவும் இருக்கா சார்? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா, நம்ம படித்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. 16th and 17th லோக்சபா நாட் ஹேவிங் லீடர் ஆஃப் அப்போசிஷன். லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஆல்ரெடி லீடர் ஆஃப் அப்போசிஷன்னா என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, டிஎன்டிலே இருக்குது. பட் இருந்தாலும் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். லீடர் ஆஃப் அப்போசிஷனாக ஒருத்தவர் வந்து அங்கீகரிக்கணும் அப்படின்னா யார் அங்கீகரிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த சேர்பர்சன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹவுஸ். இப்போ ராஜ்யசபானா இட் இஸ் ரெகக்னைஸ்டு பை த சேர்பர்சன், சேர்மன். ஓகேங்களா, சேர்பர்சன் ஆஃப் த ராஜ்யசபா. அது யார்? வைஸ் பிரசிடென்ட். இங்கே வந்து ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, இவர் தான் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவார். ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னா, அந்த பர்டிகுலர் லோக்சபா எலெக்ஷனில் அந்த சீட்டு எவ்வளோ சீட் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த ஹவுஸ். இப்போது லோக்சபானா 543 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 543 சீட்ஸ் இருக்குது. அதில் இவர் அட்லீஸ்ட் 10% எடுத்துருக்கணும் அந்த பர்டிகுலர் கட்சி. தென் ஒன்லி தட் பார்ட்டி இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த லோக்சபா லீடர் ஆஃப் அப்போசிஷன். அப்போது லீடர் ஆஃப் அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது வந்து 10% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸாவது எடுத்துருக்கணும். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? 16th 17th சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸ் 10% ஆஃப் த அந்த சீட்டு கூட அவங்களால வின் பண்ண முடியல. 16th லோக்சபாவில் கிட்டத்தட்ட 43 சீட்ஸ் தான் வின் பண்ணாங்க. 17th லோக்சபாவில் 53 or 54 சீட்டோ வின் பண்ணாங்க. ஒரு சீட் ஷார்ட் ஃபார் ரெகக்னைஸ்ட் அஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஓகேங்களா, இந்த டைமில் காங்கிரஸ் இஸ் த லீடர் ஆஃப் அப்போசிஷன். யார் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆனரபிள் ராகுல் காந்தி. ஓகேங்களா, அந்த சைடில் யார் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராஜ்யசபாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே வந்து 25 சீட்ஸ் இருக்கணும். காங்கிரஸுக்கு இப்போ 26 சீட் இருக்குது. அப்போ ஒரு சீட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இப்போது அவங்களும் அங்கேயும் ராஜ்யசபாலையும் வந்து தேர் இஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன். அது வந்து யாருன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள். ஓகேங்களா, இவங்க 2 பேருமே லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இந்த ரெஸ்பெக்டிவ் சீட்ஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒய் தே வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு தான் அவங்களே ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த பப்ளிக் சேஃப்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பப்ளிக் சேஃப்டி ஆர் பப்ளிக் இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா அப்போ உடனே வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணி, இப்போ கொரோனா மாதிரியான ஒரு பீரியட் காலகட்டமா, இல்லைனா வந்து ஒரு வார் மாதிரியான ஒரு காலகட்டம், இந்த டைமில் வந்து ஒரு ப்ரெஷியஸான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைமை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிறவரே இன்னொரு வருஷம் தொடரட்டும். இப்போ எமர்ஜென்சி போடுறாங்க, அந்த டைம்லையும் அதே மாதிரி தான், இருக்கிறவரே ஒரு வருஷம் தொடரட்டும் இப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் கேன் பி மிஸ்யூஸ்ட் பை மெனி பாலிட்டிஷியன்ஸ். ஓகே, புவர் ஃபிஸ்கல் இன் ஸ்டேட் கிரியேட் ஆக ரீசன் சார். புவர் ஃபிஸ்கல் இன் ஸ்டேட் கிரியேட் ஆக ரீசன் நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு டிஎன்டியில் பார்த்தோம். இப்போது உங்களுக்கு என்ன தான் வந்து ஒரு இது கொடுத்தாலுமே, சென்ட்ரல் வந்து ஒரு காசு கொடுத்தாலுமே நீங்கள் அதை எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறீங்க, ஹவ் யூ ஆர் யூஸிங். நீங்கள் வந்து அதை வந்து உண்மையாலே வந்து டெவலப்மெண்ட்டுக்காக போடுறீங்களா, அசட் கிரியேஷனுக்காக போடுறீங்களா, இல்லை உங்களுடைய ஆல்ரெடி இருக்க கடனை வந்து அடைக்கிறதுக்காக போடுறீங்களா, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஏன் வந்து ஒரு புவர் ஃபிஸ்கல் பாலிசி
இன் கிரியேட்டட் இன் ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரியாக இருக்கட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் வந்து இப்போ திவால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கரப்ஷன் தான் காரணம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, ஸ்டேட் லெவல் கரப்ஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் இஷ்யூ. கவர்னன்ஸ் இஷ்யூங்கிறது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து ஆர்கானிக் 100% ஆர்கானிக் ஃபர்டிலைசரே நான் வந்து இம்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடையை போடுறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் அது அவங்களுடைய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ரீலங்காவை ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்து உங்களுக்கு நான் பேசுகிறேன். அப்போது செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டேக்ஸ் கலெக்ஷன். அந்த டேக்ஸ் கலெக்ஷன் பெர்சன்டேஜை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறைக்கிறாங்க. ஓகேங்களா, டேக்ஸ் கலெக்ஷன் பெர்சன்டேஜ்னா இப்போ நீங்கள் வந்து 100க்கு 12% டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, 4% நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி குறைக்கிறாரு கோத்தபய ராஜபக்ஷே. ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெவென்யூ டு த கவர்மெண்ட் அது வந்து டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் விஷயம். தேர்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு கோவிட். அப்போது ஸ்ரீலங்கா அவங்களுடைய அந்த இதுவை எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 விஷயத்தை நம்பி தான் இருக்காங்க. அவங்களுடைய அந்த எக்கனாமியே 3 விஷயத்தை நம்பி இருக்குது. 3 டீன்னு சொல்லுவாங்க. டீ. ஓகேங்களா, டீ நம்பி இருக்காங்க, டீயோடைய எக்ஸ்போர்ட்டை நம்பி இருக்காங்க, ஸ்ரீலங்கன் டீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலை நம்பி இருக்காங்க, அதுக்கப்புறம் டூரிசம். இந்த 3 டீயை நம்பி தான் இருக்காங்க. COVID-19 அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிசமும் வரல, எக்ஸ்போர்ட்டும் நடக்கலை. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கம்பைண்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிஸ்கல் ப்ராப்ளமில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களோட எக்கனாமியை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலன்னு அர்த்தம். அப்போது புவர் சாய்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், அப்புறமா வந்து டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் உங்களோட ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து கரெக்டாக கேபிட்டல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இல்லாமல் வைக்கிறது, அதுக்கப்புறம் டைவர்சிஃபையிங் ஆஃப் த எக்கனாமி இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸை கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் பனானா ரிப்பப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து ஒரு ப்ராடக்டை நம்பி மட்டுமே தான் இருக்கும். அப்போ அந்த ப்ராடக்டோடைய மதிப்பு வந்து அந்த நாளில் குறையுது, அந்த வருஷத்தில் குறையுதுன்னா தே வில் கம் இன்டு டெப்ட் கிரைசிஸில் மாட்டிப்பாங்க. ஓகேங்களா, கியூபா மாதிரியான ஏரியாஸ்லாம் வெறும் சுகர் கேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல மட்டுமே தான் அவங்களுடைய அந்நிய செலவாணி மதிப்பே இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பனானா ரிப்பப்ளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம டைவர்சிஃபை பண்ணல, எம்ப்ளாய்மெண்ட்டு இது பண்ணல, டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்டுக்கு வந்து நம்மளை இன்வெஸ்ட் பண்ணலை, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டியை அடையும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் ரீசன்ஸ். ஓகே, இதை நீங்கள் நம்மளோட ஸ்டேட்ஸுக்குமே வந்து பொருத்தி பார்க்கலாம். எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு இல்லைனா வந்து அந்த ஸ்டேட்ஸ் வந்து தே வில் லேக் த இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டென்ஷியல், இல்லைனா வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வுட் ஹவ் பீன் அஃபெக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், செப்பரேட்டிசம். ஓகேங்களா, இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கும்? லேக் ஆஃப் கனெக்டிவிட்டி, இல்லைனா வந்து மேன் பவர் அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவு கம்பைன்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது நமக்கு அந்த புவர் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் இதெல்லாம் தான். ஓகேங்களா, லாஸ்ட்டாக 12% வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்கல் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சிஎஸ்சி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமோ எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் அந்த ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் த டேக்ஸ் கலெக்டட். 12% ஆஃப் த டேக்ஸ் கலெக்டடில் டிஸ்கிரிஷனரி அமௌண்ட் வந்து இட் இஸ் டைடு வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங். ஓகேங்களா, அப்போ எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக்கோங்க அந்த 12%. ஓகேங்களா, அதுதான் 12%ன்னு நான் சொன்னேன். Who can derive new law? It is Parliament with respect to central subject, state legislature with respect to state subject, and both the central and state Parliament and state legislature with respect to concurrent subject. Okay.
41%க்குள்ளேயே வருமா அப்படின்னா அதான் வராது. 41%ங்கிறது வந்து நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய டிசிஷன் படி பிரித்து கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், செக்டார் ஸ்கீம்ஸுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது, ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் அந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த ஃபண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த காசை கொடுப்பாங்க. ஓகே, அதான் 12% வராது. 41%க்குள்ளேயே அந்த 12% வராது. ஓகே ஓகே இப்போ நம்ம ஃபெடரல் பிரின்சிபல் தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது. பட் இன்னொரு நாள் வந்து நம்ம திருப்பி பேசுவோம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, நம்ம அடுத்தடுத்துக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து சதர்ன் சில்க் ரூட். சதர்ன் சில்க் ரூட் வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பொட்டானிக்கல் பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a landscape which is traced by them according to that report. என்னன்னா சவுத் ஏஷியாவில் ஒரு சில்க் ரூட் இருந்துச்சு, சதர்ன் சில்க் ரூட். இட் இஸ் ஜாயினிங் கலிம்பாங் அண்ட் சிக்கிம். கலிம்பாங் அப்படிங்கிற அந்த டிபெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவையும் அதுக்கப்புறம் சிக்கிமையும் வந்து இணைச்சது தான் வந்து சதர்ன் சில்க் ரூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சதர்ன் சில்க் ரூட்டில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பீசிஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொடண்டான் நிவியும். இது வந்து ஸ்டேட் ட்ரீ ஆஃப் சிக்கிம். இதை மட்டும் எழுதிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ எண்டமிக் டு தட் ரீஜன், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸுக்கு எண்டமிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மேப் ரிலேட்டடான விஷயம் என்ன, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் கேட்கலாம் இதை. ஓகேங்களா? தாமிரலிப்பிட்டி அப்படிங்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட் விச் இஸ் இன் பெங்கால் ரீஜன். அந்த டைமில் இருக்கக்கூடிய பெங்கால் ரீஜனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட் இந்த தாமிரலிப்பிட்டி அப்படிங்கிற அந்த போர்ட். ஓகேங்களா? இது மூலமாக தான் அந்த சில்க் ரூட் வந்து இணைக்குது பார்த்தீங்களா. இந்த அங்கேருந்து மெர்ச்சன்டைஸ் வந்து த்ரூவர்ட்ஸ் திட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு பே ஆஃப் பெங்கால் வழியாக போகும். ஓகேங்களா? அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ், தாமிரலிப்பிட்டி அப்படிங்கிற அந்த பிளேஸ். ஓகே, ஸோ இதுதான் அந்த சில்க் ரூட், இது சி ரூட். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்மே இருக்குது. ஓகேங்களா? இது சி ரூட்ஸ். ஓகேங்களா? இது மேரிடைம், இந்த சி ரூட்டு தான் இப்போ மேரிடைம் சில்க் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ லேண்ட் பேஸ்டாக இருந்த சில்க் ரூட்டு தான் வந்து இந்த லேண்ட் பேஸ்டு சில்க் ரூட். ஓகேங்களா? இது தாமிரலிப்பிட்டியில் வந்து இது சேருது பாருங்கள், இதுதான் சதர்ன் சில்க் ரூட். இந்த ரூட் தான் சதர்ன் சில்க் ரூட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து there is a festival which is also a popular movement to preserve indigenous seed. indigenous seed வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக there are tribal peoples who are called as Bell community. Bell community அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. they are spread over 3 to 4 states. ஓகேங்களா? ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த மாதிரி ஏரியாக்களில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள். அந்த இனத்தவர் பேர் வந்து பெல், BHEEL, பெல் கம்யூனிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க கூடி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிரிட்ஜ் உத்சவ் அப்படிங்கிற அந்த பிரிட்ஜ் உத்சவ் அப்படிங்கிற அந்த சீட் ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு சீடும் அதோடைய நேச்சுரல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எந்த இதில் இருக்குது அப்படின்னு மேட்ச் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது வளரக்கூடிய அந்த நேச்சுரல் தன்மையிலேயே வந்து அதை விளைய வைக்கிறாங்க. இதன் மூலமாக இண்டிஜினியஸ் சீடை வந்து பாதுகாக்கிறாங்க. இண்டிஜினியஸ் சீடை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆர் மில்லட்ஸ் மாதிரியான சீட்ஸ். ஸோ இது நியூட்ரிஷனல் அவைலபிலிட்டியும் கொடுக்கும், அதே மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ஸையும் பாதுகாக்கும். ஏன்னா இதால் வந்து ஹை டெம்பரேச்சர் அப்புறம் லோ வாட்டர் இருக்கும்போதே அதால் வந்து க்ரோ ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் கிளைமேட் ரெசிலியன்ட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பிரிட்ஜ் உத்சவ் அப்படிங்கிறது என்ன, எந்த கம்யூனிட்டியால் அது கொண்டாடப்படுது இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். 2013லேயோ 14லேயோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ் உத்சவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தே ஆர் ஆல்சோ கிவிங் சம் அவார்ட்ஸ். பிரிட்ஜ் மித்ரா அப்புறம் பிரிட்ஜ் மாதா அப்படின்னு வந்து 2 அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பலிம்செட் அப்படிங்கிற ஒரு
இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a practice which is writing some information on the untanned animal skin. untanned animal skinல ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுறது வந்து பழங்காலத்து மெத்தட். ஓகேங்களா, பேப்பர் அந்த டைம்லலாம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அனிமல் ஸ்கின்ல எழுதி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான்ச்மெண்ட். ஓகேங்களா, ப்ரான்ச்மெண்ட் வாஸ் த ரைட்டிங் மெட்டீரியல் மேட் ஃப்ரம் த அன்டேண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்மளால் வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அனிமல் ஸ்கின்னை வந்து திருப்பி வந்து ஈஸியாக அழிச்சிட்டு மில்கை வச்சும் சம் அதர் இன்க்ரீடியன்ஸ் வச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுனதை அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு எழுதுனது மேலே எழுதுவாங்களாம். ஓகேங்களா, ஆனால் அந்த காலத்தில் எழுதுனதை நம்மளால் வந்து ஈஸியாக ரொம்ப ஃபுல்லாலாம் அழிக்க முடியாது. அந்த இம்ப்ரெஷன் இருக்குமா. ஓகேங்களா, அந்த இம்ப்ரெஷனை படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம்செட். ஓகேங்களா, எனி பேஜ் தட் ஹாஸ் பீன் ரீயூஸ்ட் இன் திஸ் மேனர், அதை படிக்கிறதுக்கான பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலம்செட். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து உங்களுடைய பிலிம்ஸில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதை என்ன பண்ணுறாங்க கண்டெம்பரரி ஸ்காலர்ஸ் வந்து அந்த அண்டர் ரைட்டிங்கையும் வந்து அந்த விஷயத்தையுமே வந்து இது அது ஏன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் இருக்கலாம். ஸோ அதை படிக்கிறத அதையும் படிக்கிறாங்க, டெசிஃபர் பண்ணுறாங்க. எதை வச்சு டெசிஃபர் பண்ணுறாங்கன்னா ஏஐ வச்சும் நம்மளால் டெசிஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா, பலம்செட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அவ்வளோதான். ஓகேங்களா, அதை ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்லையும் நம்ம பார்க்கலாம், ஜியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஜியாலஜியில் ஒவ்வொரு ஃபீச்சருமே வந்து ஒரு நேச்சுரல் ஃபீச்சருமே வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரால் ஒவ்வொரு டைமில் காலகட்டத்தில் க்ரியேட் பண்ணப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேரும் பலம்செட் தான். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கு மேலே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டைமில் வந்து என்ன ஆகும், ஜியாலஜிக்கல் பீரியட்ஸில் வேறு லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம்செட் இன் ஜியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட். ஓகே, லாஸ்ட்டாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சார் வந்து அல்கசார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விம்பிள்டனையும் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த வாட்டி வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா, இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, விம்பிள்டன் ஓப்பனையும் இது ஃப்ரெஞ்சையும் வந்து ஜெயிச்சது யார், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி யூரோப்பியன் அந்த ஃபுட்பாலையும் வந்து ஸ்பெயின் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? or else we can conclude. கஸ்டம் டேக்ஸ்லாம் வேறுங்க. ஓகேங்களா, கஸ்டம்ஸ் டேக்ஸ்லாம் வேறு. செஸ் ஃபார் எஜுகேஷன் ஹெல்த்து எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இட் வில் கோ டு சென்டர் ஒன்லி. ஓகேங்களா, செஸ்ஸுனாலே இட் வில் டைரக்ட்லி கோ டு த சென்டர். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூவோடைய டிஃப்ரென்ஸா? சோஷியல் இஷ்யூனா வந்து இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த எஜுகேஷன் ஹெல்த்து. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸ். பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம், அப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து எமர்ஜென்சி, இல்லைனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னன்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல். அதே மாதிரி ஜஸ்டிஸ்லேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சோஷியல் விஷயங்களை பேசுகிறது, ரிசர்வேஷனை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 100% 1 vote 1 வேல்யூ 1 person கொடுக்கறது, அதுக்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இல்லைனா we can wind up the session. அதே மாதிரி இந்த போன வாரத்துக்கான டிஎன்டி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி எழுதுங்க. நம்ம அதுக்கப்புறமா வந்து இந்த வாரத்துக்குள்ளே ஒரு ஃப்ரைடே போல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, எல்லோரும் கம்பல்சரியாக எழுதணும். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதே மாதிரி கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சென்ட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஸோ நல்லா படிங்க எல்லோரும்.
ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.